நாடு முழுவதும் டெங்கு நுளம்பு பெருகும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 837 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார். இதில் அநேகமான நோயாளர்கள் கொழும்பு, யாழ்ப்பாணம், கண்டி மற்றும் கேகாலை மாவட்டங்களிலேயே பதிவாகியுள்ளனர். கடந்த வருடத்தின் இறுதி 3 மாதங்களுக்குள் வடபகுதியில் டெங்கு நோயாளர்கள் அதிகமாக பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டினார். கல்முனை மாவட்டத்தில் இந்த வருடத்தில் மாத்திரம் 11 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். போட்டிக்கு மருதமனை கான்கள் போட்டிருக்காங்க. அந்த கான்கள் ஒழுங்கான முறையில் பராமரிக்கிறதுனால நெலும்பல் காணாலையும் பரவக்கூடும். மைக்கில் சொல்லி கொண்டு போவாங்க. அந்த வளவுகளை போயிட்டு பார்த்து அது என்ன செய்வோம், இப்படி செய்வோன்ற இதை சொல்ல மாட்டாங்க. அதுவும் ஒரு பிடத்தான். யாழ்ப்பாணத்தில் 83 டெங்கு நோயாளர்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் பிரஷீலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார். இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இன்று முதல் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பும் அவசியம் எனவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர மேலும் குறிப்பிட்டார்.